ஐக்கிய மக்கள் சக்தி அல்லது எஸ்ஜேபியில் பெற்றுக்கொண்ட 35 பாராளுமன்ற உறுப்பினர் இடங்களில் 8 புதிய எம்பிக்கள் அவர்களினுடைய கட்சி மூலமாக தெரிவாக இருக்கிறார்கள். 27 பேர் இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்திருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன SLPP சார்பாக ஒரே ஒரு புதிய எம்பி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல இலங்கை தமிழரசு கட்சி 6 இடங்களை பெற்றிருக்கிறது. அதில் 3 புதிய எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாகவும் புதிய உறுப்பினர் ஒரு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட இருக்கிறார். இதற்கிடையில் புதிய ஜனநாயக முன்னணி இந்த ஆண்டு தேர்தலில் 3 எம்பி ஆசனங்களை பெற்றதே. அவர்கள் அனைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக 29 தேசிய பட்டியல் ஆசனங்கள் இன்றும் இறுதி செய்யப்படவில்லை என்பதோடு 150க்கும் மேற்பட்ட முதல் முறை எம்பிக்களை வரவேற்க பாராளுமன்றம் தயாராகி வரும் நிலையில் தேசிய பட்டியல் உறுப்பினர்களில் புதியவர்கள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரம் தேசிய மக்கள் சக்தி சார்பாக யார் யாரெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு வர இருக்கிறார்கள் என்பது போன்ற விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்னமும் இது தொடர்பான தீர்மானத்தை எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று புதிய ஜனநாயக முன்னணியும் இது தொடர்பிலான இறுதி முடிவுக்கு வரவில்லை. அதே சந்தர்ப்பத்தில் தமிழரசு கட்சி சார்பாக ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்திருந்தது. அந்த ஆசனத்துக்கு சத்தியலிங்கம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று சர்வசன அதிகாரம் கட்சிக்கு நாடு முழுக்க கிடைத்த வாக்களின் அடிப்படையில் ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்தது. திலீப் ஜாவேர இம்முறை கம்பா மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார். அவரே அந்த தேசிய பட்டியலினூடாக இம்முறை நாடாளுமன்றத்துக்கு வர இருக்கிறார் என்பதான தகவலையும் நாங்கள் காணலாம். தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் பேருபரங்கள் வெளியாகின. சர்வசன அதிகாரம் திலீப் தமிழரசு சத்தியலிங்கம் என்பதாக இந்த செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி குறித்தான விடயத்தினை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த நிலையில் சர்வசன அதிகாரம் கட்சி சார்பாக பார்க்கும்போது சர்வசன அதிகாரம் கட்சிக்கு கிடைக்கப்பட்ட தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு கட்சியின் தலைவர் தொழிலதிபர் திலீப் ஜெயவீரவை நியமிக்க சர்வசன அதிகாரம் உயர்பீட குழு தீர்மானித்திருப்பதோடு அது தொடர்பான தீர்மானத்தை தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் அறிவித்திருக்கிறது. இதே நேரம் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை சத்தியலிங்கத்துக்கு வழங்க கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரட்பெரியங்குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று காலை இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்கும் விடயம் தொடர்பாக நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றன. விவாதங்களின் பின்னர் குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்கனவே வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சத்தியலிங்கத்துக்கு வழங்குவதற்கு அரசியல் குழுவால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவலாகவே நாங்கள் இதனை காணலாம். எனவே வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்ட சத்தியலிங்கத்துக்கு அதற்கான வாய்ப்பு இவ்வாறு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பொதுஜன பெரமுன சார்பாக கிடைக்கப்பெற்ற ஒரே ஒரு எம்பி ஆசனத்துக்கு நாமல் ராஜபக்ஷ அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதான செய்தியும் வெளியாகி இருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயம். இதனத்தில் லங்காதீப பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். ஹிட்டபோ கேபினட் டுவே விசி தெக்கன் விசி එකක්ම ගෙදර ඉතිරි වුණේ ජීවන් විතරයි என்பதாக லங்காதீப பத்திரிகை இந்த செய்தியை தந்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களாக செயற்பட்ட பலர் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அதுவும் அமைச்சரவை அந்த சொல்ல அமைச்சு பட்டியலில் இருந்தவர்களில் இவ்வாறு அவர்களுடைய பேருபரங்கள் இவ்வாறு வெளியாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அதிலும் பிரதானமான சிலருடைய பெயர்களை நாங்கள் பார்க்கலாம். காஞ்சன விஜயசேகர பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்று, ஆனால் அவர் தோல்வியடைந்திருக்கிறார். அதனிடத்தில் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த மிக நீண்ட காலமாக அவர் அமைச்சராக முதலமைச்சராக செயற்பட்ட ஒருவர், அவரும் தோல்வியடைந்திருக்கிறார். அதே போன்று ஹரின் பெர்னாண்டோ தேசிய பட்டியல் ஊடாக தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து அரசாங்கத்தில் இணைந்து கொண்டவர். அதே போன்று மஹிந்த அமரவீர இவரும் மிக நீண்ட கால ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயற்பாட்டாளராக இருந்து வந்தவர், இவரும் தோல்வியடைந்திருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தா இவர் தோற்றதாக சரித்திரமே இல்லை, இம்முறை தோற்றிருக்கிறார். மனுஷன் நாணயக்கார இவரும் அமைச்சராக இருந்தவர், இவரும் தோல்வியடைந்திருக்கிறார். ரமேஷ் பத்திரன மிகவும் கௌரவமான ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்பட்டார், அவரும் தோல்வியடைந்திருக்கிறார். ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க முன்னாள் பிரதமருடைய புதல்வர் விதுர விக்ரமநாயக்கவும் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறார். அதே போன்று நளின் பெர்னாண்டோ கம்பா மாவட்டத்தை பிரதிப்படுத்தி வந்த ஒரு முக்கியமானவர், வணிக அமைச்சு பொறுப்பினை அவர் ஏற்றிருந்தார். நீமால் ஸ்ரீபாலடி சில்வா மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவர், இம்முறை பதுளை மாவட்டத்தில் அவரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். பவித்ரா வன்னியாரைச்சை பற்றி தெரியும், ரத்னபுரி மாவட்டத்தில் போட்டியிட்டு அவரும் தோல்வியடைந்திருக்கிறார். இவ்வாறு பல்வேறு பட்டவர்களுடைய பெயர்கள் வந்திருக்கிறார். அதில் முக்கியமானவர்களுடைய சில பெயர்களை மாத்திரமே எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு தோல்வியடைந்தவர்களினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இது 22 அமைச்சர்களில் 21 பேர் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்திய செய்தியாக அமைந்திருக்கிறது.